திண்டுக்கல்லில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த 3 பேர் கைது. 2 கிலோ கஞ்சா, ஆட்டோ, பைக் பறிமுதல். திண்டுக்கல் நகர் பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜசேகர், பொறுப்பு சார்பு ஆய்வாளர் சரத்குமார் மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது திண்டுக்கல் அண்ணா நகர் தைலக்காடு பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த திண்டுக்கல் குமரன் திருநகரை சேர்ந்த பவர் பாண்டி மகன் ராஜ்குமார் வயது 38, மேற்கு மரியானாதபுரத்தை சேர்ந்த செல்வம் மகன் சரவணகுமார் என்ற குருவி சரவணன் வயது 42, செல்லமந்தாடியை சேர்ந்த திருவேங்கடம் மகன் மதன்குமார் வயது 28 ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்திய ஆட்டோ மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் 3 பேரையும் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.